அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/3/2025 பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. ஷஷ்டி திதி பின்னிரவு 2:46 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. அனுஷ நட்சத்திரம் இரவு 11:31 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 11:31 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. கரி நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது, எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து, குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 8இல் சூரியன், ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, கூட்டாளியிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன், 7இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 6இல் சூரியன், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், ராகு, 7இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருப்பது மட்டுமில்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது குறையும். கடந்த கால சோதனைகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகி உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.